Hello everyone. So நம்ம லாஸ்ட் வீடியோல கிளாஸ்னா என்ன, எவ்வளோ ஈஸியாக கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனவே நான் அகெயின் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸில் நம்ம மியர்ஜ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஐம் கோயிங் டு புட் அ நேம் 6 அண்ட் திஸ் இஸ் கிளாஸ் 1 ஓப்ஸ் அப்படின்றதுக்கு கீழே. ஸோ நான் ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ திஸ் டெஃபினிஷன் 1, டெஃபினிஷன் 2 இதில் இருக்கிற எல்லா கிளாஸ் நேமும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஒரே இதில் போடலாம். சரிங்களா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் கிளாஸ், இதுதான் சின்டெக்ஸ் ஸ்பேஸ். சரிங்களா? ஸ்பேஸ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இதில் வந்து நம்ம ஒரு கேட்டகரி இப்போ கேல்குலேட்டர்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணல. இதில் மல்டிபிள் ஆர்டர் ஈவன் கண்டுபிடிச்சிருக்கோம், பிஎம்ஐ கண்டுபிடிச்சிருக்கோம், அதே மாதிரி ஆதார் கார்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்னு சும்மா நம்ம புரிதலுக்காக நான் நேம் வைக்கிறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல கோலன் கொடுத்துட்றேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஐ எம் கோயிங் டு புட் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் ஈவன் எடுத்துட்டு வந்துடலாம். காப்பி இட், paste it over here. Order even. அதுக்கப்புறம் BMI பண்ணலாம். காப்பி. ஸோ அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிட்டேன். திரும்ப இதுக்கு நேரம் பண்ண போறேன். ஸோ அகைன் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மட்டும் அந்த அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இப்போ இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி செக் பண்ணி வச்சிருந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. வேற ஒன்றுமே இல்லைங்க, கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரிட்டர்னோ அதுவோ இதுவோ எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி ரன் பண்ணி பார்க்கறதுன்னு பார்த்தலாம். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ எனக்கு எதுவுமே இங்கே எக்ஸிக்யூட்டே ஆகலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் டசன்ட் எக்ஸிக்யூட் வென், ஸோ யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இட். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போது கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸ் நேம் டாட், இப்போ உங்களுக்கு பிஎம்ஐ தான் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டாவே நீங்க வெறும் பிஎம்ஐ மட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே 1000 கிளாஸஸ் கூட, ஃபங்க்ஷன்ஸ் கூட ஒரு கிளாஸ்க்கு கீழே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ நீங்க அத்தனை கிளாஸும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்க இது பண்றேன். ஸோ கோலன் வைக்கக்கூடாது. இப்போ இதை கால் பண்ணுறேன். இப்போ கேட்குது பாருங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் 25 அப்படின்னா ஓவர் வெயிட். ஸோ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸ்க்கு கீழே 2 ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். அந்த 2 ஃபங்க்ஷனையும் எப்படி கால் பண்ணணும், ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஊப்ஸ் கான்செப்ட். இதை தான் அவங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மாடியூலாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்முலா, இப்போ ஒரு இதை நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நியர்லி 5 ஃபார்முலாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஃபார்முலாஸ்லையுமே நிறைய மல்டிபிள் குட்டி சப் கால்குலேஷன்ஸ் இருக்குன்னா, அதில் ஒரு சப் கால்குலேஷன் தப்புனா அந்த மாடியூலை மட்டும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். வேற எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் அதுவே இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இல்லாமல் பண்ணீங்கன்னா, ஒன்று தப்புனாலும் நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு குட்டி மாடியூலாக கிரியேட் பண்ணி அந்த மாடியூலை தான் நம்ம கொஹிரண்ட் பண்ணி ஆட் பண்ணுறோம். சரிங்களா? கொஹிரண்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான போது மட்டும் தேவையான ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிஎம்ஐ தான் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கேன், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. இப்போ உங்களுக்கு அதுக்கு கீழேயே ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிஎம்ஐக்கு பதிலாக கரெக்டான ஃபங்க்ஷன் நேம் இருக்கணுங்க. இல்லைனா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஆட் ஈவன்
ரன் பண்ணா இட்ஸ் ஆஸ்கிங் திஸ். நான் 56ன்னு கொடுக்குறேன். 56 இஸ் ஈவன் நம்பர் வந்துருச்சு. ஸோ அகெயின் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது மாதிரி நீங்க எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த கிளாஸ்க்கு கீழே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பைத்தானே இதை நம்பிதான் இவ்வளோ தூரம் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. பைத்தானோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் தான் நான் நெக்ஸ்ட் செஷன்ல இந்த கிளாஸ் கான்செப்ட் வச்சு சொல்ல போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். சரிங்களா?